ஓகேண்ணா. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு எங்களது கழகத் தலைவர் அவர்கள் ஒன்றிணைவோம் வா என்கின்ற செயல் திட்டத்தை கொரோனா பேரிடர் காலத்திலே பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டத்தையும், அதை போலவே உணவுப் பொருள்கள் வழங்கக்கூடிய திட்டத்தையும் அறிவித்து, அதிலே ஒரு தொலைபேசி எண்ணை அறிவித்து, அந்த செல் எண்ணிலே தொடர்பு கொண்ட அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் அந்த பாதிக்கப்பட்ட பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று ஒரு செயல் திட்டத்தை எங்களது தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்த உடனேயே தமிழகம் முழுவதும், அதிலும் குறிப்பாக எங்களது கோவை மாநகரத்தில், அதாவது ஒன்றுபட்ட கோவை மாவட்டம், கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம் என்று அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் மாவட்டங்களில் மிகச்சிறப்பான முறையில் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் சி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் தென்றல் செல்வராஜ் அவர்கள், அன்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்கள், அவருடைய தலைமையில் இயங்குகின்ற அனைத்து நிர்வாகிகளும் மிகச்சிறப்பான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருள்களை எல்லாம் வழங்கி வந்தோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மே 12, 13ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1 லட்சம் பெட்டிஷன் மனுக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களிடத்திலே வழங்கப்பட்டது. குறிப்பாக கோவையில் பார்த்தீங்கன்னா 4102 பெட்டிஷன்கள், பெட்டிஷன்களை 4 மாவட்ட செயலாளர்களும் நாங்கள் வருகை வந்து இங்கே கொடுத்தோம். அதற்கு பிறகு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சுமார் 18 லட்சம் மனுக்கள், பெட்டிஷன்கள் எங்களது தலைவர் தளபதி அவருடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது. அதில் இன்றைக்கு மட்டும் 6 லட்சம் மனுக்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வழங்குகின்றோம். அதில் கோவையில் பார்த்தீங்கன்னா 23,500 மனுக்கள் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 4 மாவட்ட செயலாளர்களும் நாங்கள் வருகை தந்து மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனுக்களை கொடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே 4102 மனுக்கள் கொடுத்தோம். நடவடிக்கை எடுப்பதாக, ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பதாக மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களிடத்தில் அந்த தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அன்பு தலைவர் அவருடைய அலுவலகத்திற்கு மட்டும் 18 லட்சம் விண்ணப்பங்கள், கோரிக்கைகள் தொலைபேசி வாயிலாக வரப்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உணவுத்துறை செயலிழந்து கிடக்கிறது, தோல்வியடைந்து கிடக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏற்கனவே கொரோனா பேரிடர் அறிவித்த உடனேயே, ஊரடங்கு அமுல் சட்டம் அறிவித்த உடனேயே முதலமைச்சர் சொன்னார், எல்லா கார்டுக்குமே நாங்கள் உணவுப் பொருட்கள் வழங்குறோன்னு சொன்னார். ஆனால் எல்லா கார்டுக்கும் வழங்கியிருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. நேற்றைக்கு கூட உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது திமுக சார்பில் கொடுத்த மனுக்கள் பொய்யானவை என்று சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய அலுவலகத்திற்கு 18 லட்சம் பெட்டிஷன்கள் வந்திருக்கிறது. அந்த பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண்கள், முகவரி எல்லாமே குறிப்பிடப்பட்ட அந்த பெட்டிஷன்களை தான் நாங்கள் கொடுத்துருக்கின்றோம். அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து உணவு வந்து எல்லாத்துக்குமே உணவுப் பொருள் வழங்குறேன்னு சொல்கிற உணவுத்துறை அமைச்சர் காமராஜரை பார்த்து கேட்கின்றேன். நான் கோவையில் சிங்காரலூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்றேன். தினமும் பல பேர் என்னிடத்திலே புகார் சொல்லுகின்றார்கள், உணவுப் பொருள் சரியாக கிடைக்கிறதில்லைன்னு. நியாய விலை கடைகளில் அரிசி சரியாக போடுறதில்ல, கோதுமை சரியாக போடுறதில்ல, சர்க்கரை சரியாக போடுறதில்ல, பாமாயில் சரியாக தர்றதில்லை. மக்களுக்கென்று ஒதுக்கப்படுகின்ற இந்த உணவுப் பொருள்கள் எங்கே போகிறது? எல்லாத்துக்குமே கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருக்குமே தர்றதில்லை. கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு கோவையில் உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் குற்றமாக சாட்டுகின்றேன் உணவுத்துறை அமைச்சர் அவர்களை. நான் உணவுத்துறை அமைச்சருக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக நான் சொல்லிக் கொள்கின்றேன், நான் சொல்வது பொய் என்றால் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களே, கோவைக்கு வாங்க, என்னோடு வாருங்கள்.
எல்லா நியாய விலை கடைகளுக்கும் போவோம், பொதுமக்கள் சந்திக்கலாம். சந்திச்சா பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுகளை ஊடக நண்பர்களை வைத்து அந்த குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் நல்லா சொன்னா நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பொதுமக்கள் சரியா பொருள் கிடைக்கல, கோதுமை கிடைக்கலன்னு சொன்னா அதற்கு உணவுத்துறை அமைச்சர் பொறுப்பேற்பதற்கு தயாரா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்குகிற அரசு கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய திட்டத்தில் மிகப்பெரிய தோல்வியை இந்த அரசு கண்டிருக்கிறது என்பதை நான் குற்றமாக சாட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, சரியா பொருள் போடல. அது மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர்ல பல கட்சியில உணவுப் பொருள் கொடுத்தாங்க. திமுக சார்பில் நாங்களும் கொடுத்தோம். எல்லாம் தரமான அரிசி, விலை அரிசி வாங்கி கொடுத்தோம். ஆனா அவங்க கட்சியில கொடுத்தாங்க, என்ன அரிசி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கோவை மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட கோதுமை எங்க போச்சு, சர்க்கரை எங்க போச்சு, அதே மாதிரி உணவுப் பொருட்கள் எங்கே போச்சு, பாதி பேர் கிடைக்கல. ஆகவே இது முழுக்க முழுக்க அரசு முறைகேடு செய்திருக்கிறது. மர்மமாக அந்த பொருள்கள் வேறு வழிக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல கொரோனா தொற்று கோயம்புத்தூர்ல மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக கொரோனா நோய் அதிகமாக வேகமாக இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கில் பரவிட்டு இருக்கு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா 700 பேர் 800 பேருக்கு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில கொரோனா தொற்று சம்பந்தமாக இந்த அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்ற தகவலை தர வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்துல நாங்கள் 4 மாவட்ட செயலாளரும் 20 கோரிக்கை வினாக்களை கொண்ட ஒரு பட்டியலை, ஒரு கடிதமாக நாங்கள் கொடுத்துருக்கின்றோம். அதாவது ஹாட்ஸ்பாட் மாவட்டத்திலிருந்து நம் மாவட்டத்திற்கு வந்த நபர்கள் தொடர்பான தேதி வாரியான தரவுகளை கொடுக்கணும். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களுடைய பட்டியல் வழங்க வேண்டும். அதே மாதிரி கொரோனா தொற்று பாசிட்டிவ் எத்தனை பேருக்கு வந்தது அப்படிங்கிற அந்த சரியான பட்டியலை கொடுக்கணும். அதே மாதிரி கோயம்புத்தூரில் எங்கெங்கே கொரோனா கண்டறியப்பட்டதோ, ஹாட்ஸ்பாட்டுகளாக அறியப்பட்டதோ அதையெல்லாம் தெரிவிக்கணும். வெளி மாவட்டத்திலிருந்து கொரோனா தொற்றால் வந்தவர்களுடைய அந்த விவரங்கள் வேண்டும். அதே மாதிரி கோவையில் கொரோனா தொற்று சம்பந்தமாக ஆய்வு செய்தவர்கள் எத்தனை நோயாளி அவங்க சந்தேகப்பட்டு வந்தாங்களோ அந்த ஆய்வு செய்த பட்டியல்கள், இது போன்ற கிட்டத்தட்ட 20 வினாக்களை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதமாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கு சரியான பதிலளிப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா இந்த 20 வினாக்கள் அடங்கிய அந்த பட்டியலை, அந்த செய்திகளை ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் இப்பொழுது தரவிருக்கின்றோம். இந்த செய்திகளை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்குண்டான விடைகளை எங்களுக்கு தருவார், இந்த அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டால் கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா கொரோனா இருக்குதா இல்லையாங்கிறதே மர்மமாக இருக்குது. இங்கே டெஸ்ட்டே எடுக்கிறது இல்லை. கோவையில் கேட்ட அதாவது பூரா தனியார் மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகளை திருப்பி விடுவதாக பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே இது போன்ற தகவல்கள் பொதுமக்களுக்கு சரியான முறையில் கிடைக்கவில்லை. ஆகவே அந்த 20 வினாக்களை கொண்ட அந்த பட்டியலையும் நாங்கள் கடிதமாக கொடுத்திருக்கின்றோம். 4 பேரும் கொடுத்திருக்கின்றோம். அதற்கு இந்த அரசு பதில் கூற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே சரியான முறையில் உணவு தராத காரணத்தினால்தான், இந்த அரசு தராத காரணத்தினால்தான் 18 லட்சம் பெட்டிஷன்கள் எங்களது தலைவருக்கு வந்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் கொடுத்த அந்த மனுக்களுக்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களையும் உணவும் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.